எப்பவுமே கஷ்டம், பிரச்சனை, வேலை, சுறுசுறுப்பு, அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு இருக்கக்கூடிய நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு, இந்த தை மாதம் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டமான மாதமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் இந்த மிதுன ராசி என்பர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்களே நேரான பாதையில கரெக்டான வழியில தான் போயிட்டு இருப்பீங்க. ஆனா எதிர்ல வரவங்க கரெக்டா வரமாட்டாங்க. ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால வண்டி வாகனத்தில் செல்லக்கூடிய மிதுனராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக அந்த தை மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, வாங்க நம்மளுடைய இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த தை மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மிதுன ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், புதுசாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்க, நாங்கள் கூட வண்டி வாகனத்தால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுடைய கோச்சார பலனை பார்க்கும்போது தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும். அதனால் இந்த மிதுனராசி என்பர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். சரி, நம்மளுடைய மிதுனராசி என்பர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றங்களை தரப்போகுது, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்னென்ன நல்வழிகள்லாம் பிறக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சூரியன் மகர ராசிக்கு வரக்கூடிய மாதம் தான் இந்த தை மாதம். தை மாதம் அப்படின்னா மகர மாதம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் 10வது மாதம், அதனால் இது மகர மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியன் தேர்பாதையிலேருந்து தெற்கு திசையிலேருந்து வடக்கு திசைக்கு மாறக்கூடிய மாதமே இது மகர மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பலரும் காத்து கொண்டிருப்பாங்க. நமக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி பிறக்காதா அப்படின்னு காத்து கொண்டு இருப்பாங்க. அந்த வகையில் இந்த மிதுனராசி என்பர்களும் அந்த மாதிரி தான் காத்துட்ருப்பீங்க. நிறைய பிரச்சனைகள், நம்மளுடைய வாழ்க்கை உழைச்சிக்கிட்டே இருக்கோம், சுற்றிக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் வருமானம் அப்படிங்கிறது ஒன்று இல்லாமலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய நிலை இதுனா வரிகளும் இருந்திருக்கும். இந்த தை மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. இந்த புனிதமான மாதத்தில் புனிதமான நிறைய விஷயங்கள் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். 4 கிரகங்களும் சேர்ந்து கூட்டாக அமர்ந்திருக்கு. அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் ஏதாவது ஒரு நன்மை, ஏதாவது ஒரு நல்லது இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒருவேளை உங்களுடைய துணைக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கலாம், அல்லது வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அந்த பிரச்சனைகள் சரியாகலாம். வருமானத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்தது இல்லையா, அந்த தடைகள்லாம் நீங்கி எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அல்லது உங்களுக்கே கூட பார்ட் டைமாக ஏதாவது ஒரு ஜாப் கிடைக்கலாம். அதன் மூலியமாக எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதெல்லாம் உங்களுடைய வருமானத்தில் தடையாக இருந்ததோ அந்த தடையெல்லாம் விலகி நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக அந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஒரு சிலருக்குலாம் லாட்ரி யோகம் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போகுது. இரவு நேரங்களில் வெளியில் பயணம் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக வண்டி வாகனத்தில் செல்லும்போது வண்டி வாகனம் கரெக்டாக இருக்கா, ஏதாவது ரிப்பேராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது கூட ஹெல்மெட் அணிஞ்சிட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் அணிஞ்சிட்டு போங்க. ரொம்ப பொறுப்புணர்வோடு போங்க. வெளியில் போகும்போது அதிக வேகத்தை கூட கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல சின்ன சின்ன நீங்களே எதிர்பாராமல் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதனால தான் மறுபடியும் இதை சொல்கிறோம். கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில மிதுன ராசி என்பவர்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது உங்களுடைய நிம்மதியை ஒரு சில இடத்துல கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்கும். அப்பாடா அந்த சாமி பண வரத்து ஒரு அளவுக்கு திருப்திகரமாக இருக்குது அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டவங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஓரளவுக்கு தொடர்ந்து உழைக்கிறதுனால ஒரு நம்பிக்கை கிடைக்கும். லாபம் கூடி வருதே அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு நம்பிக்கை கிடைக்கும். இருந்தாலும் வேலை பளு அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு டயர்ட்னஸ் ஏற்படும். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். 8ஆம் இடத்துல
கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால நல்ல லாபம் கிடைக்கும். நண்பர்கள் மூலிமா ஏதாவது ஒரு உதவிகள், நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறதுனால மலையளவு பிரச்சனை வந்தாலும் பனி போல விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு நபராக இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வலம் வர போகிறீங்க. அதோட கூட இந்த மலை சார்ந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு கிரிவலம் சென்றுட்டு வாங்க. குறிப்பாக திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலம் சென்றுட்டு வாங்க பௌர்ணமி நாட்களில். கண்டிப்பாக நல்ல ஒரு யோகமான பலன் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 3 பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் போய் கிரிவலம் சென்றுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அமையும். எதெல்லாம் தடைபட்டு நின்றுச்சோ அதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். சென்று பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை இந்த மிதுனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். 3ஆம் வீட்டோட அதிபதி செவ்வாய் சேர்ந்து இருக்கும்போது 10ஆம் வீட்டுக்கு வேலைக்காக முயற்சி செய்யும்போது நல்ல வேலை கிடைக்கும் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு. குறிப்பாக அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக நான் படிச்சுட்டேன், ஆனால் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். கொஞ்சம் முயற்சி போடணும். கொஞ்சம் முயற்சி போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படலாம், அல்லது ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படலாம். இருக்கிற வீட்டை விட்டு புதுசாக வேறு வீட்டுக்கு குடிபெயர்றது, அல்லது வாடகை கட்டடத்தில் இருக்கிறவங்க சொந்த கட்டடத்துக்கு குடிபெயர்றது, இந்த மாதிரி ஏதாவது இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். கம்யூனிகேஷன் துறையில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய நண்பர்களுடைய ஆதரவு இதெல்லாம் நிறைய கூடி வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். நல்ல வேலை கிடைக்கிறதுனால நிறைய நண்பர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். படிப்புக்காக நீங்கள் போடுற விஷயங்கள் எல்லாமே இரட்டிப்பு பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு படிப்பை படிக்க முடியாத பாதியில் விட்டீங்களோ அந்த படிப்பை மீண்டும் தொடரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்க உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அவங்களுடைய அறிவுத்திறனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு சாதகமான கிரக அமைப்பு இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக உங்களுடைய குழந்தைங்களுக்கு வரன் தேடிட்டு இருக்கீங்க, ஆனால் நல்ல ஒரு வரன் அமையலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வரன் கிடைக்கும். வேலையில் இருந்த பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். என்ன ஒன்று, வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள ஒரு நபராக தான் வருகின்ற நாட்களில் வலம் வர போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த மிதுன ராசி என்பவர்கள் ஒரு சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். செல்ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி வாகனம் ஓட்டுறது, வேலையில் அதிகமாக வேலை செஞ்சுக்கிட்டு வேலை பளு அதிகமாக இருக்கிறதுனால கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்க முடியாமல் இருக்கிறது, இதெல்லாம் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுக்கும். பெரிய செலவு கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. லாபம் ஒரு பக்கம் கிடைச்சாலும் கூட செலவுகளும் டக்கு டக்குன்னு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். குரு வக்கரகமாக இருக்கிறதுனால ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதை கரெக்டாக அனுபவிக்கிறதுக்கு ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், தடைகள் வரும். கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது அப்படின்னு சொல்லலாம். இந்த மிதுன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த தை மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வருகின்ற நாட்களில் உங்களுடைய ராசிநாதன் மறைந்திருக்கிறதுனால நல்ல ஒரு செல்வாக்கு உள்ள ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதோடு கூட ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனும் இணைந்திருக்கிறதுனால புத ஆதித்ய யோகம் ஏற்படுறதுனால இந்த தை மாதம் ஒரு அமோகமான மாதமாக இந்த மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கரெக்டாக புத்திசாலித்தனமாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். தொழிலில் வியாபாரத்தில் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகவும் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க மருதமலை முருகனை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் வெற்றியாக அமையும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த தை மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஜீவக்காரகன் சனியும் யோகக்காரகன் ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு சரியாகி நல்ல ஒரு மகிழ்ச்சியே வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். புனர்பூசம்
1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் ஒரு புதிய வழி பிறக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராசிக்குள்ள வக்ரகமாக இருக்கக்கூடிய குரு மனதில் குழப்பத்தை கொஞ்சம் ஏற்படுத்துவார். ஒரு சிலருக்கு எதிர்பாராமல் இடமாற்றம் அலைச்சல் கொஞ்சம் வரும், வீண் செலவுகள் வரும். அதே மாதிரி ஒரு சில இடத்துல நிறைய நன்மைகளும் கிடைக்கும். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்ததுலேயே அந்த பாதிப்புகள்லாம் சரியாகும். வீண் பிரச்சனை வழக்கு விவகாரங்கள்லாம் கொஞ்சம் தொல்லை தர மாதிரி அமையும். கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு இடர்பாடு எதுவும் ஏற்படாது. வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்க வள்ளி தெய்வானியோட காட்சி தரக்கூடிய முருகப்பெருமான வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியா அமையும். நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.